ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து உங்களுக்கு ரெஃபர் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா நம்ம பாரம்பரிய முறைப்படி பண்ணக்கூடிய பொருட்கள் தாங்க. இவங்க தான் அதை பண்ணிட்டு இருக்காங்க. நேம் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா இதழ் ப்ராடக்ட்ஸ். சரியா, எல்லாமே பாரம்பரிய முறைப்படி தான், எந்த விதமான கெமிக்கல்ஸ் எதுவுமே ஆட் பண்றது கிடையாது. இது என்னன்னு பாத்தீங்கன்னா பனானா ஹெல்த் மிக்ஸ். இது எப்படிக்கா மேக் பண்ணுவீங்க? இது ஏத்தங்காய வெயில உணர்த்தி பொடியாக்கி அதுல தானிய வகையில பாதாம், அதாவது ஏத்தங்காய் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து காய வச்சு பொடியா உலர்த்தி அதுல வந்து பாதாம், பிஸ்தா, ஏலக்காய் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் ஆட் பண்ணி பண்ணக்கூடிய ஹெல்த் மிக்ஸ். ஓகேவா, எல்லாருமே சாப்பிடலாம். அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா இட்லி பொடி, அதுவும் வீட்டுல நம்ம பண்றாங்க. இது என்னன்னு பாத்தீங்கன்னா சம்பந்தி பொடி, அதாவது துவையல் சொல்லுவோம் தெரியுமா? துவையல் தானே, துவையல் பொடி. சாப்பாடு கூட சாப்பிடணும், இட்லி தோசை சாப்பாடு கூட நீங்க சாப்பிட்டுக்கலாம். இட்லி நாரந்தியா பிரண்ட தண்டெல்லாம் சேர்ந்து நல்ல மருத்துவ குணம் உள்ள இட்லி பொடி தான். சரி, அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா இதழ் ஹெல்த் மிக்ஸ். இதழ் சத்து மாவு தான். 23 தானிய வகைகள் எல்லாம் சேர்த்து போட்டு இது பண்ணிருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா ஊறுகாய் வெரைட்டி பாருங்க, சுத்தமான செக்கு நெல்லையில பண்ண சூர மீன் ஊறுகாய். ஓகேவா, மீன் ஊறுகாய் எல்லாம் கேக்குறவங்க எல்லாருமே இது செஞ்சுக்கோங்க, இது பண்ணிக்கோங்க. அப்புறம் இவங்க கிட்ட நலங்கு மாவு இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா சுத்தமான தேனும் இவங்க கிட்ட இருக்கு. சரியா, இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வாங்கணும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா நீங்க அவங்களை கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமா நான் எப்பவுமே சொல்ற மாதிரி இருந்தாங்க, இப்ப வீட்டுல வச்சு ஏதாவது ஒரு குடிசை தொழில் மாதிரி எல்லாம் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நம்ம நல்லா என்ன செய்யணும், சப்போர்ட் பண்ணணும். நம்மளும் வளரணும், நம்ம கூடவே சேர்ந்து எல்லாரும் வளரணும். ஓகேவா, பிடிச்சா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.